பஜாஜோட பல்சர் RS 200 2025 மாடல் பார்த்தீங்கன்னா ரோட் டெஸ்டிங் பண்ணும்போது ஸ்பாட் பண்ணியிருக்காங்க. இந்த பைக் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் இந்தியாவில் பஜாஜ் வந்து இந்த அப்டேட்டட் RS 200 லான்ச் பண்ண போகிறாங்க. மேஜராக 3 அப்டேட்ஸ் நம்ம இந்த பைக்கில் பார்க்கலாம். என்னதான் கேமஃப்ளேஜ் பண்ண ஒரு RS 200 இருந்தாலும் இந்த பைக்கோட அந்த லுக் அப்படிங்கிறது சேமாக தான் ரீடைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ இதில் ட்வின் ப்ரொஜெக்ட் எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. எந்த விதமான டிசைன் சேஞ்சஸ் அப்படிங்கிறதும் கிடையாது. மற்றபடி வேறு என்னென்ன சேஞ்சஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணிக்கோங்க. இந்த பைக்கோட டயர் ரொம்ப பெரிய டயராக இருக்குங்க. மேஜரான ஒரு அப்டேட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரியர் டயர் வந்து பெரிய டயராக இருக்குது. அண்ட் TFT கிளஸ்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த TFT கிளஸ்டர் பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அவுடேட்டடான TFT கிளஸ்டர் ஆட் பண்ணியிருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஃபைனலாக RS 200க்கும் TFT கிளஸ்டர் வந்திருக்கே அப்படிங்கிறத நம்ம நினச்சி வந்து சந்தோஷம் என்ன படலாம். அதாவது பார்த்தீங்கன்னா டயர் ரொம்ப பெரிய டயர் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரெண்டாவது பார்க்கும்போது நமக்கு வந்து TFT கிளஸ்டர் இருக்கு. மூணாவதாக பார்த்தீங்கன்னா USD ஃப்ரண்ட் ஃபோக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்சைட் டவுன் ஃபோக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 3 அப்டேட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்பை ஷாட்ஸ் கிடைச்சதை வச்சு நம்ம பார்க்கும்போது இந்த பைக்கில் இந்த அப்டேட்ஸ் வந்து இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரியுது. இதை தாண்டி என்ன அப்டேட்ஸ் இருக்குன்னா கண்டிப்பாக TFT கிளஸ்டர் இருக்குன்னா ப்ளூடூத் கனெக்ஷன் அப்படிங்கிறது இருக்கும். ப்ளூடூத் கனெக்ஷன் இருந்துச்சுன்னா கால் கனெக்ட் அண்ட் டிஸ்கனெக்ட் மியூசிக் ஆன் ஆஃப் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பைக்கில் நேவிகேஷனும் வந்து கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. அண்ட் கிளிப் ஆன் ஹேண்டில் பார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ரைஸ் பண்ணி மேலே கொடுத்துருக்காங்க. அதனால அந்த அப்ரைட்டான ஒரு ரைடிங் பொசிஷன் அப்படிங்கிறது இருக்கும். என்னதான் இது ஃபுல்லி ஃபேர்டு பைக்காக இருந்தாலும் நீங்கள் ஃபார்வர்ட் லீனிங் பண்ணி இந்த பைக்கை ரைட் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அண்ட் ஸ்டெப் அப் சீட் ஸ்பிளிட் சீட் வந்து கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி 17 இன்ச் அலாய் வீல்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுலேயும் அப்படி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். பட் இதில் நீங்கள் பார்க்கும்போது கொஞ்சம் பெரிய வைடான ரேடியல் டயர் கொடுத்துருக்காங்க. அண்ட் டயர் ஹக்கர் வந்து பார்த்தீங்கன்னா ரியரில் இருக்குது. TFT கிளஸ்டர் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது கான்ஃபிகரேஷன்ஸ் கொஞ்சம் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ப்ரைஸ் டெஃபினட்டாக என்னை பொறுத்த வரைக்கும் 5000க்கும் மேலே இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸில். அதை விடவும் அதிகமாகிறதுக்கு தான் நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது ப்ரைஸை வைஸ் பார்க்கும்போது. பட் RS 200 டெஃபினட்டாக ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பைக்குங்க. 200cc நீங்கள் ஃபுல்லி ஃபேர்டு பைக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இனிஷியல் பிக்கப்பாக இருக்கட்டும், இதோட கம்ஃபர்டபுளாக இருக்கட்டும், இன்ஜினோட பர்ஃபார்மன்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதில் 3 அப்டேட்ஸ் தான் இப்போதைக்கு வந்து இந்த கேமஃப்ளேஜ் பண்ண பைக்கில் நமக்கு வந்து தெரியுது. இதோட அஃபிஷியல் லான்ச் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இங்கிருந்து ஒரு 3 மாதத்துக்குள்ளே இந்தியாவில் RS 200 லான்ச் பண்ணுறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இதை தாண்டி வேறு என்னென்ன அப்டேட் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ அப்கமிங் ஏதாவது அப்டேட்ஸோ இல்லை ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சாலோ நான் உங்களுக்கு வந்து ஒரு வீடியோவாக ரெடி பண்ணி கொடுக்குறேன். ஸோ நீங்கள் மறக்காமல் அந்த வீடியோவும் பார்க்கலாம் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. RS 200 பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் நம்பர் 1 ஃபுல்லி ஃபேர்டு பைக் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த பைக்குக்கு இருக்கக்கூடிய ஃபேன் பேஸ் அப்படிங்கிறது தாறுமாறாக இருக்குது. ஸோ ஃபைனலாக ஒரு வாட்டி நான் சொல்லிடுறேன், இந்த பைக்கில் இப்போதைக்கு உங்களுக்கு TFT கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க. USD ஃப்ரண்ட் ஃபோக்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. அண்ட் ப்ளூடூத் கனெக்ஷன். அது மட்டும் இல்லாமல் டயர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய டயராக வந்து ரியரில் இருக்குது அப்படிங்கிறது தான். ஸோ இந்த அப்டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு கேமஃப்ளேஜ் பண்ண பைக்லேருந்து நமக்கு இதுதான் தெரியுது. இந்த அப்டேட்ஸ் போதும்னு நினைக்கிறீங்களா இல்லை நீங்கள் எதிர்பார்த்த அப்டேட் வரலையா? அது என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.